எகிப்துல இருந்து கானானுக்கு அத்தனை 100 கிலோமீட்டரை 40 லட்சம் பேரை கூட்டு போறதுக்கு ஒரு பிளான் ஷீட் கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது கூட, லஞ்ச் இது கூட, டின்னர் இது கூட, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கூட்டிட்டு போ. எப்படி ஆண்டவரே? பிளான் ஷெட்யூலே இல்லையா ஆண்டவரே? கவலைப்படாத, ஐ வில் கோ வித் யூ. ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்போ நடக்கும்? ஏன் ஆண்டவரே முதல்ல சொல்லல? உன் கூட வருவேன்னு சொன்னா ஏன் ஆண்டவரே இந்த மனுஷங்கள்லாம் இப்படி மாறுவாங்கன்னு ஏன் ஆண்டவரே சொல்லல? நான் உன் கூட வருவேன்னு சொன்னேன்ல. என்னைய விட்டுட்டு கை விட்டுட்டு அனாதையா போயிட்டாங்களா ஆண்டவரே? நான் அனாதையா, நான் உன் கூட வருவேன்னு சொன்னேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டாரு, நான் உன் கூட வருவேன் பாரு. God will never tell you what is coming next, but he'll tell you who is coming. He'll say, I am coming with you. When God says he's going to go with you, your entire journey is taken care. சிலர் வரும்போது கேள்வியோடு வந்தீங்கல்ல, what is next? Let me tell you, he is next. What is next? He is next. What next? அதாவது அடுத்தது என்ன நடக்குமோ அது யாருக்குமே தெரியாது. அதாவது இஸ்ரேல் மக்கள் 40 வருடம் வனாந்தரத்தில் நடந்து வராங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலும் இல்லை. அதாவது இங்கே தங்கணும், இங்கே போனோம் வரணும், சாப்பாடு இந்த சாப்பாடு, காலையில் இந்த டிஃபனு, மதியம் லஞ்சு, இந்த டிஷ் இந்த டிஷ்ஷெலாம் கொடுக்கப்படும் அப்படின்னு எதுவுமே இல்லை. இருந்தாலும் 40 வருடம் அவங்க அருமையாக அந்த வனாந்தரத்தில் கடந்து போகிறாங்க. போய் அவங்க சேர வேண்டிய இடத்த சேர்றாங்க. இது எதை குறிக்குது? இப்போது வனாந்திர போனாங்க வந்தாங்கன்ற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம விவரிக்கிறோம். ஆனால் அதில் உள்ள நிஜங்கள் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிஜம் என்ன? வனாந்திர வாழ்க்கை என்பது 40 வருடங்கள். 40 வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அது சம்மதிப்படுத்தி பார்க்கணும். அப்போ தான் அது பிரயோஜனப்படும். அதில் 40 வருடம் வனாந்திரத்தில் நடந்தாங்க, மன்னாவை பொழிஞ்சாது. இந்த மன்னாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு காரியம் இருக்குது. அதில் யாரும் சொல்கிறது கிடையாது. இது பைபிள் இருக்கிறது அப்படியே சொல்லிட்டு போகிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால் நம்ம ஒரு நன்மையை அடைஞ்சது கிடையாது இது வரைக்கும். இது ஜான் ஜவராஜுக்கு இதெல்லாம் தெரியாது. வனாந்திர 40 வருடம் எதை குறிக்குது நம்முடைய வாழ்க்கையில்? அன்னைக்கு வனாந்திரத்தை 40 வருடம் கடந்தாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் 40 வருடங்கள் என்பது எதை குறிக்கும்? இங்கே பைபிளில் 40 வருடங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் 40, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? 40 வருஷத்துலேயே செத்துறவங்களும் இருக்காங்க, ஏன்னா மறிச்சவங்களும் இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் 40 என்ற ஒரு எண் எதை குறிக்குது? அதை நம்ம சிந்திக்கணும், அதை ஆராயணும். அதுதான் பைபிள் ரகசியம் மறைபொருள். சும்மா வனாந்தரத்தில் 40 வருஷம் நடந்தாங்க, போய் கானானை சேர்ந்தாங்க, இஸ்ரேல் சேர்ந்தாங்கன்றதெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு ஒத்து போகுது, எந்த நிகழ்ச்சிகளோடு ஒத்து போகுது அப்படின்றது நம்ம ஆராயணும். இப்போது 40 வருடங்களை 40 வாரங்களாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த பைபிளே ஒரு குழந்தையானது எப்படி பிறந்து வளர்ந்து ஆளாகுது, அதனுடைய வாழ்க்கை எப்படி வாழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முடிக்கிறாங்க, குழந்தை முதல் கருவறை முதல் கல்லறை வரை, அப்படின்ற விஷயம் தான் இங்கே இந்த வனாந்திரத்தில் நடக்கிற 40 வருட பயணத்தை குறிக்குது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலேருந்து எகிப்துக்கு ஏன் போனோம்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்முடைய சேனலில் நிறைய பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம், எடுத்த உடனே சொல்லிட முடியாது. அதுமாதிரி நம்ம அந்த காரணத்தை மட்டும் சொல்லிட முடியாது. இது கருத்தை நம்ம சொல்லணும், இணைச்சி சொல்லணும், நம்முடைய வாழ்க்கையை அதில் இணைக்கணும் திரும்ப. அப்போ தான் அது பிரயோஜனப்படும். அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி கானான் என்ற 40 வருட பயணம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த 40 குறிக்குதுன்னா, ஒரு தாயானவர் 40 வாரங்கள் தன் கருவை சுமப்பதை குறிக்குது. இந்த கருவை சுமக்கிற விஷயம் தான் அங்கே பைபிளில் கருப்பொருளாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் புதுசாக பெருசாக ஒன்றும் எழுதி வச்சிடல அந்த பைபிள். யாருக்கும் தெரியாது, புரியாது, தேவையில்லாதெல்லாம் அந்த பைபிளில் கிடையாது. தேவையானது, மனுஷனுக்கு பயன்படக்கூடியது, அத்தியாவசியமானது தான் இங்கே பைபிளை இவ்வளோ பெரிய பைபிளை எழுதி வச்சுக்குது. மனிதனுடைய வாழ்க்கை பயணம் இதுதான் கானான் பயணம், வனாந்திர பயணம். வனாந்திர இந்த கருவறையில் 40 வாரங்கள் குழந்தை வளருது, கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, ஒவ்வொரு உறுப்பாக வளருது. இப்படிலாம் வளர்ந்து ஒரு மனுஷனாக ஒரு முழு உருவம் பெறும்போது தான் வெளியே வருது. மூளையினுடைய முழு வளர்ச்சி அடையணும், ஏன்னா மூளையானது முழு வளர்ச்சி அடையணும். அந்தந்த உறுப்புகள், கண், காது, உடல் உறுப்புகள், கை கால்கள் எல்லாமே முழு உறுப்பாக வளர்ந்த பிறகு தான் அது கருவறையிலேருந்து வெளியில் வருது, பிறக்குது குழந்தை. இதுக்கெல்லாம் காரணக்காரர்கள் இதுதான் குறிக்குது பைபிளில்.
சும்மா வந்து வனாந்திரனா நம்ம வனாந்திர வாழ்க்கையை வாழணும், எதுவுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, எதுவுமே நமக்கு தேவை கிடையாது அப்படின்லாம் நம்ம பேசிட முடியாது. நம்முடைய வாழ்க்கை தான் அங்கே வாழ்க்கை பயணத்தை தான் அங்கே வனாந்திர பயணத்தை அங்கே குறிக்குது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை திரும்ப இந்த வேத வசனங்களோடு ஒப்பிடணும். அப்போ தான் நமக்கு பிரயோஜனம். இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாரம் வாரம் போய் கைத்தட்ட வேண்டியது, காணிக்க போட வேண்டியது தான். நம்ம தரித்திர பண கஷ்டத்தை சிக்க வேண்டியது தான். பண பற்றாக்குறை இல்லாத எப்படி வாழறது அதெல்லாம் தான் இங்கே குறிக்குது. ஏன்னா பண பற்றாக்குறை இல்லைன்னா என்ன பண்ணோம், அது ஒரு வறட்சியான வாழ்க்கையாக போயிடும். பணம்ன்றது நம்முடைய பசியாகும், நம்முடைய தேவையை சந்திக்கும். பணம், அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, இப்படியெல்லாம் தான் இருக்குது. ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த வேதத்தோடு ஒப்பிடணும். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய் இந்த வசனங்களோடு ஒப்பிடணும். அதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு ஏமாற்று பேச்சுகளையும் ஏழை பேச்சுகளையும் சொல்லிட்டு காணிக்க வாங்கி பாக்கெட்டில் போயிட்டு தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய பாஸ்டர்களும் போதர்களும் ஐயர்களும் ஆயர்களும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.